மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் அருமையான நிகழ்வு. இந்த ஆண்டு பச்சை பட்டுடுத்தி பூமி செழிக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பான எழுந்தருளிய அருமையான தருணம் உங்கள் பார்வைக்கு. பல இன்னல்களை கடந்து இங்கு வர இயலாதவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. அழகான இரவு பொழுது, இரவு 11:30 மணி. பல லட்சம் பக்தர்கள் காத்து கிடக்கும் அந்த அருமையான தருணம் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாசலபதி ஆலயம் முன்பு. பல்லக்கில் பவனி வரும் அழகர் அங்கிருந்து தங்க பல்லக்கில் வெளியே வருவார் என பல லட்சம் பக்தர்கள் காத்து கிடக்கும் அந்த அருமையான வேளை இரவு 12 மணி. ஆற்றில் இறங்கும் முதல் நாள் இரவு அன்று பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷத்துடன் அப்படியே தங்க குதிரையில் வெளியே வரும் அருமையான நிகழ்வை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் பல லட்சம் பக்தர்கள் அப்படியே வெளியே வருகின்றார் அழகர். சுற்றி இருக்கும் பக்தர்கள் அனைவரும் தண்ணீர் பீச்சி அடிக்க மின்னும் அழகை பாருங்கள் என்னவென்று. அழகர் அமர்ந்திருக்கும் அந்த தங்க குதிரை சுற்றி இருக்கும் பக்தர்கள் எல்லாம் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷமிட, அதன் பின்னணியில் வாராறு வாராறு என்ற அழகர் அந்த பாடல் அப்படியே அழகரை அணைத்து செல்லும் அந்த பாலாஜி பட்டர். வாராறு வாராறு அழகர் என்ற பாடலை பாடும்போது அதிரும் அந்த இடம். ஆட்டத்தில் பக்தர்கள் காண கண்கொள்ளா காட்சி. அப்படியே அங்கு ஒவ்வொரு மண்டகப்படிக்காரர் மண்டபத்திற்கும் சென்று அங்கு நடக்கும் அந்த அபிஷேக நிகழ்வுகள், ஆராதனை நிகழ்வுகளை ஏற்றுக்கொண்டு அப்படியே நடக்கும் இந்த அருமையான நிகழ்வு. இந்த தருணத்தை காண்பதற்காக எங்கெங்கிருந்தோ பல 100 மைல் கடந்து தமிழகமே ஒன்று கூடி காத்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு? ஏன் நானும் கூட பல மைல் தூரம் கடந்து, பல கிலோமீட்டர் தூரம் நடந்து, இரவென்று பார்க்காமல் இவரை பார்ப்பதற்காக எத்தனை இன்னல்களை கடந்து அந்த இடத்திற்கு நான் வந்தேன் என்று தெரியுமா? இப்படி சிறப்புமிக்க இந்த சித்திரை திருவிழாவை எத்தனை பேர் காண முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு இந்த பதிவு. அப்படியே ஒவ்வொரு பக்தர்களும் தங்கள் வேண்டுதலுக்காக அங்கு ஒவ்வொரு வேடமிட்டு அந்த நிகழ்வை பார்க்க கண்கொள்ளா காட்சி. பல லட்சம் பக்தர்கள் செல்லும் இந்த நிகழ்வை பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி. இடையிடையிலே வாராறு வாராறு அழகர் என்ற அந்த பாடலை கேட்கும்போது இளைஞர்களுக்கு மத்தியில் என்ன ஒரு அதிர்வு. அப்படியே நேரம் மெல்ல மெல்ல ஆனது. மக்கள் வைகையை நோக்கி வர தொடங்கினார்கள். புனிதமான அந்த வைகை நதியில் தண்ணீர் குறைவாக ஓடினாலும் வைகையே மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிந்தது. அழகர் ஆற்றில் எழுந்தருளும் அந்த அருமையான நிகழ்வை காண்பதற்கு. இந்த சிறப்புமிக்க நிகழ்வுகள் எத்தனை இன்னல்களை கடந்து இங்கு வந்திருக்கிறார்கள் என்பது அங்கு வந்தவர்களுக்கு தான் தெரியும். இளைஞர்கள் மத்தியில் என்ன ஒரு ஆரவாரம். இடையிடையே பக்தர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என ஒலிபெருக்கியில் நமது
அறநிலைத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் சொல்வதை காதில் கேட்டுக்கொண்டு கவனமாக இருக்கும் என்ற வார்த்தையும் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தது. மெல்ல மெல்ல நேரம் கடந்தது. அதிகாலை நேரமானது. அழகரை பார்ப்பதற்கு ஆற்று பாலத்தில் கூட ஏறி நின்று பார்க்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என ஒலிபெருக்கியில் கூறிக்கொண்டு இருந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் மெல்ல நேரம் ஆனது. 5:45 மணி நேரம் காலை ஆனது. அழகர் இன்னும் சற்று நேரத்தில் ஆற்றில் எழுந்தருள்வாய் என்ற வார்த்தையை கேட்டவுடன் வைகையே ஆரவாரத்தில் அதிர்ந்தது அங்கு கூடியிருந்த பக்தர்கள். இப்படி சிறப்புமிக்க இந்த நிகழ்வு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைத்தது? எத்தனை பேர் இந்த எழுந்தருள் நிகழ்வை பார்க்க முடியாமல் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் அந்த அழகர் வாராறு என்ற வார்த்தை மட்டும் காதில் கேட்டால் போதும் என்று அதை மட்டும் கேட்டுக்கொண்டு நில பக்தர்கள். இப்படி சிறப்புமிக்க இந்த நிகழ்வானது அதிகாலை 6 மணிக்கு நடந்தேறியது. திரும்பும் திசையெல்லாம் பக்தர்கள் கூட்டம். கவனமாக இருங்கள் என அறநிலைத்துறை கூறும் கருத்து. இப்படி சிறப்பான இந்த நிகழ்வை அப்படியே பார்த்துவிட்டு அனைத்து மக்களும் மெல்ல மெல்ல தங்களது வீட்டிற்கு திரும்ப தொடங்கினார்கள். திரும்பும் திசையெல்லாம் பக்தர்கள் கூட்டம். பக்தி பரவசத்தில் கோவிந்தா கோவிந்தா என விண்ணெதிர சொல்லும் பக்தர்கள். இப்படி சிறப்புமிக்க இந்த நிகழ்வானது பல லட்சம் பக்தர்கள் கூடும் இந்த நிகழ்வு அசம்பாவிதம் எதுவும் இல்லாமல் கடுமையாக ஒத்துழைத்த காவல்துறை. இப்படி அழகான இந்த நிகழ்வு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. அதேபோன்று இங்கு வர இயலாதவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சென்று வந்த அனுபவம் இருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.